நான் போகிற இடத்துல எல்லாம் ஒரு பிரைட்னஸே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, என்ன பின்பற்றி வாங்க, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஆகையால் ஒளியா இருக்கிற என்ன நீங்க பின்பற்றும் பொழுது நீங்களும் இந்த உலகத்துக்கு ஒளியா மாறிடுறீங்க. நமக்குள்ள தேவன் ஒளியா இருக்கிறார். ஒளி உள்ள தெய்வத்தை, இருளான தெய்வத்தை நாம் வணங்கவில்லை. அன்பான திரு பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில இருளான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். எந்தெந்த காரியங்களாம் உங்களுக்கு மறைவாக இருக்கிறதோ, புரியாத புதிராக இருக்கிறதோ, நீங்கள் போகிற காரியங்கள் எல்லாம் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அவைகள் உங்களுக்கு மறைவாக இருக்கிறதோ, இந்த வெளிச்சமாகிய இந்த ஜீவ ஒளியாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடினால நீங்க போகிற இடத்துல ஒரு பிரைட்னஸ் உண்டாகும், ஒரு பிரகாசம் உண்டாகும். அந்த பிரகாசத்தின் மூலமாய் என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே நடக்கிற தவறுகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே கொண்டு வரப்படும். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் ஒளியுள்ள ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளும் ஜீவ ஒளியாக மாற முடியும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்க ஒரு மனுஷங்கிட்ட பேசும்பொழுது அவனுக்குள்ள இருள் இருக்குமானால் அந்த இருளை நீங்கள் பேசும்பொழுது கர்த்தர் வெளிச்சமாக மாற்றி கொடுப்பார். அவனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் பண்ண வைப்பார். உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய இருளான காரியத்தை கர்த்தர் புரிய வைப்பார். உங்க வாழ்க்கையில எதனால நான் கீழே விழுந்து கிடக்கிறேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு கர்த்தர் தெளிவுபடுத்துவார். காரணம், உங்களுக்குள்ள ஜீவ ஒளி இருக்குது. இந்த ஜீவ ஒளி பரலோகத்தினராக நடத்தும். இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலும் ஞானமுள்ள மனுஷனாக மாற்றும். ஆகையால் பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் இன்றைக்கு அவன் மறைய பண்ணுகிற நாள். உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ ஒளி பிரகாசித்து அநேகரை உங்கள் பக்கமாக இழுத்து அநேக சந்தேகத்தோடு இருக்கிற சந்தேகங்களை இன்றைக்கு மாற்றி போட்டு, எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், அது ஒரு இருள் போல இருக்கலாம், அதிலே கர்த்தர் வெளிச்சத்தை கட்டிடுவார். வேலையை குறித்து சந்தேகங்கள் இருக்கலாம், வேலையில ஒரு இருள் இருக்கிறது போல இருக்கலாம், கர்த்தர் ஜீவ ஒளி மூலமாக அந்த இருளை மாற்றி போடுவார். சரீரத்திலே வியாதியோடு கூட இருக்கலாம், வியாதி என்கிற இருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஜீவ ஒளி உங்களுக்குள்ளே வரும்பொழுது வியாதி தானாய் வெளியே போகிறத நீங்க உணர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு பயப்படாதீங்க. நீங்க போகிற இடமெல்லாம் ஒரு பிரகாசத்தை தேவன் கட்டளையிடுவார், ஒரு தெளிவை கட்டளையிடுவார். தேவனுடைய வழியிடத்திலே கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த நாள் ஒரு பிரகாசத்தினாலாக தேவன் மாற்றி விடுவாராக. God bless you.